வாபல் ஆகுதுங்க பைக்கு. 36 வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே வாபல் ஆச்சு. எஸ்டிஎஃப்ஏல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லாகுனே சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துட்டோம். என்னென்னா வந்து ஒரு பைக் டெலிவரிக்காக தான் போக போகிறோம். அது யாரோட பைக் டெலிவரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஎஃப் ஃபேமிலியான நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கான லாக். அதுவும் இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் கிளம்பி போக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மோட்டோ லாகுல கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா 6 மணிக்கு வர சொன்னார். இப்போ தான் 8 மணி. இப்போ தான் நான் கிளம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டிஎஃப்ஐ டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து 8:40 ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்து நம்ம லாக் எடுக்காமே வந்துட்டோம். இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேல ரீச் ஆகி அப்படியே போக போகிறோம். இன்னும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. எப்படி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 ஹவர் ஆகும், 1 ஹவருக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்பீடிங் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஊருன்னு கரெக்டாக தெரியலிங்க. அவரோட வீட்டோட லொக்கேஷன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம அங்கே போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்து இப்போ பைக் வந்து ஆர்டிஓ பண்ண போயிருப்பாங்க. அவருக்கு எப்போ டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா 9 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்டாக எனக்கு தெரியலிங்க எக்ஸாக்ட். ஆர்டிஓ முடிஞ்சோடனே டெலிவரி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. நம்ம ஆல்மோஸ்ட் அவர் 6 மணிக்கே வந்து கிளம்ப சொன்னாருங்க. நம்மளால தான் முடியல. நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து ஒரு 3-3:30 பக்கம் தாங்க தூங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய டைம் கால் பண்ணியிருக்காருங்க. நான் அப்போதான் கரெக்டாக கால் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சுங்க. எந்திரிச்சா அதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இப்போ தான் ப்ரோ எந்திரிச்சேன், குளிச்சுட்டு கிளம்பிடுற ப்ரோ, குயிக்காக கிளம்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தாருங்க. எப்படின்னா பைக் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தாரு என்கிட்ட. இந்த மாதிரி இந்த பைக் எடுக்கிறேங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பைக் இந்த மாதிரி டெலிவரி எடுக்கன்னு போன மண்டியில தான் சொல்லிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு டெலிவரின்ட்டாருங்க. நல்ல வேலை என்னோட நேரம்னு பார்த்து வந்து நைட் ஷிஃப்டா போயிடுச்சு. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே நானும் கிளம்பிட்டுங்க. கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தான் கிளம்புனேன். அதுங்காட்டி வந்து அந்த அளவுக்கு நமக்கு தூக்கம்லாம் வராதுங்க. ஃபர்ஸ்ட் மோட்டோ லாக் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டோ லாக் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கி அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். நான் யார் ஃபோன் நம்பர் கேட்டாலும் கொடுத்துருவேங்க இன்ஸ்டால வந்து. அதுங்காட்டி வந்து அப்படியே பேசிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு வந்து 3 வயசு ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க. 23 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 22 23 எனக்கே சரியா தெரியல. நானும் வந்து சரி பைக்ல வந்து அதிகமா ஃபாஸ்டா ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 வீக்கா வந்து நான் வேலைக்கு வந்து சைக்கிள்ல தாங்க போயிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து சைக்கிளையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதுங்காட்டி சரி நம்ம சைக்கிள்லயே போவோம். ஏன்னா சைக்கிள் இந்த இயருக்குள்ள ஒரு பெரிய ஒரு ரைடு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பார்ப்போம். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீவு கிடைக்க தான் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். பார்ப்போம். பெருசாக லீவ் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம சைக்கிளிங்கும் பண்ணிடலாம். ஹைவே பார்த்தோன்னே கையும் ஓடலை காலும் ஓடலைங்க. அக்காங்கெல்லாம் வேகமாக போகிறாங்க. நம்ம 70 போயிட்டு இருக்கோம். அவங்க எவ்வளோ போயிட்டு இருப்பாங்கன்னு தெரியலீங்க. நம்மளே 70 போயிட்டு இருக்கோம். 80-90 போவாங்களா? சரி ஓகேங்க, ஆனந்தம் ஆகிட்டு பார்த்துக்கலாம். ராலிக்கு நடுவில் பூந்து போற மாதிரி எல்லாம் ரீல்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம போடலான்னு இருக்கோம். ஹைவே பொறுத்த அளவுக்கு எப்பவுமே சைடு மிரர் அதிகமா பாருங்க. ஏன்னா வந்து எல்லா பைக்குமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரும். முன்னாடி வந்து கொஞ்சம் எல்லாமே பாக்குறது ரொம்ப நல்லது. இல்லைங்க, எல்லாமே வந்து இண்டிகேட்டர் போட்டு தான் திருப்புவாங்க. நம்மளும் ஸ்பீடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சோம். கடைசியில நம்மளையே ஸ்பீடிங் பண்ண வைக்கிறதுங்க. ஐயோ தட்டி வீசிட்டு போயிட்டே இருக்குங்க. இப்ப கூழ்ந்து விளாசலாம். ஆமாங்க, கூகுள் மேப் மாத்தாச்சு. இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. லைட்டா கொஞ்சம் மாத்தி போயிட்டோம்னா போதுங்க, நம்மள உலகமே சுத்த விட்டுருவோம் போல. அந்த அளவுக்கு இந்த கூகுள் மேப் மாத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு போன் பிடிங்கிரும் நினைக்கிறேங்க. அசால்ட்டா 124 போகுது. நம்ம 5th கியர்ல விரட்டி பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட்டு மேல வந்து ஃபோக்கஸ் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபாஸ்டா போகும்போது ரொம்ப டிக்கி பேசுறேன்னா வந்து அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து லேட்டா தான் இருந்துச்சுன்னா அங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த தூக்க வெறியா இருக்கிற மாதிரி இருக்கும். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது தான் கூகுள் மேப் எல்லாம் நம்ம நோண்டிட்டு இருப்போம். ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படியே இரு. நான் டாப் ஸ்பீட் செக் பண்ணிடலாங்க. ஐயோ ஸ்ட்ரெயிட் ரோடு முடிய போகுதுங்க.
எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா 34 35 அப்படியே லைனா தான் ஏறும். ஸ்ட்ரெயிட் ரோடு முடிய போகுது. ஓ நல்லாவே வாபல் ஆகுதுங்க பைக்கு. 36 வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே வாபல் ஆச்சு. விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதாடி பைக்கே ஒரு மாதிரி ஷேக் ஆகுற மாதிரி இருக்கு. நம்மளும் வெயிட் இல்லையா, அதுக்காட்டி வந்து பைக்கே ஷேக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. வாபல் ஆச்சுன்னா வந்து ஹேண்டில வந்து ரொம்பவுமே ஹார்டா பிடிச்சிக்கணும். வாபல் ஆகுதுன்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா சோழி முடிஞ்சுங்க. முன்னாடி இருந்ததோட ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்குங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்படியுமே வந்து நான் இதோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா வச்சுங்க, 2021 கீழே நான் யாருக்கிட்டையுமே அதிகமா பேச மாட்டேங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான். இப்போ தெரியாதவங்க கூட பேசணும்னா அவ்வளவு தயக்கப்படுவேன், அவ்வளவு பயப்படுவேன். இப்போ ஒரு அளவுக்கு தெரியாதவங்க கிட்ட பேசுவேன். ஒரு யாராச்சும் கிட்ட ஏதோன்னு கேட்கணும், அட்ரஸ் கேட்கணும்னா அந்த மாதிரி ரொம்ப தயக்கப்படுவேங்க. இப்போ ஒரு அளவுக்கு அந்த தயக்கமெல்லாம் போயிருச்சு. இனி அந்த நிறைய பேர் இருக்கும்போது நல்லா பேசி பழகணுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சமா திக்கி பேசுறோம். அதுங்காட்டி வந்துட்டு நிறைய பேர் இருக்கும்போது பேசிட்டே இருந்தோம்னா வச்சுங்க, அதுங்காட்டி வந்து பேசி பழகிடுவோம். இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணதான் மோட்டோலாக் எல்லாம் போட முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுத்திருக்குங்க. நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்றதுக்காக. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 52 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அப்படியே நம்ம பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு இருக்குங்க. லைஃப்ல டிராவல் பண்றதுதாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே. எங்க சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ, இங்க மன நிம்மதியே சந்தோஷம் ரொம்ப அதிகமாவே கிடைச்சிருக்குங்க டிராவல் பண்ணும்போது. வர சண்டே கூட வந்து குரூப் ரைடு போறாங்க. ஆனா அதுக்கான அமௌண்ட் அவங்க கிட்ட இல்லையே. இப்பவே மந்த் எண்டுங்கிறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்க கூட நம்ம கிட்ட காசு இல்லை. ஆல்ரெடி நம்ம 500 ரூபாய்க்கு டேங்க் அரை டேங்க் அடிச்சு வச்சிருந்தோம். 600 ரூபாய்க்கு அடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். அந்த பெட்ரோல் தாங்க இப்ப போயிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட் வந்து பிளிங்க் ஆகும் போது வந்து ஒரு 100 150 ரூபாய்க்கு அடிச்சுக்கலாம். ஏன்னா மந்த் எண்டுங்க சுத்தமாவே ட்ரை. மந்த் ஸ்டார்டிங்லயே அப்படிதான் இருக்கும், எண்டிங்லயே அப்படிதான் இருக்கும். யார் யாருக்கு அப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு போலீஸ் வேன் போச்சுங்க, அதான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்லோவெல்லாம் பண்ணேன், 100 ஸ்பீட்லயே போயிட்டு இருக்குங்க. அப்படியே லைட்டா மழையும் தூக்குதா, வெயிலும் அடிக்குதுங்க. கிளைமேட் சூப்பரா இருக்கு. பெரிய மழை வரக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம கிட்ட கவர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரே ஒரு பேக் போட்டிருக்கோம். அந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் போற பேக்குங்க. எங்க அத்தை கிட்ட போய் எங்க அத்தை பொண்ணோட பேக்கை வந்து பாத்தீங்கன்னா நான் பிடிங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு இல்லைங்க. நான் இங்கிலீஷ்ல வீக்குன்னே சொல்லலாம். இப்படி போக போக இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு ஓகே. நான் வந்து 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம கூகுள் மேப் மாத்தாச்சு வந்து பாத்தீங்கன்னா 9:50 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி போனாலும் போவேன், இல்லைன்னா அதுக்கு தாண்டி போனாலும் போவாங்க. அந்த ஹைவேல வந்து நம்ம 60 50 எல்லாம் ஓட்ட போறது இல்லை. எப்படி பார்த்தாலும் 100க்கு மேலதான். நல்லா நல்லாவே சேக் ஆயிடுச்சுங்க பைக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டதை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லி தோணுதுங்க. ஏன்னா விண்ட் பிளாஸ்ட் ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்குது. நம்ம பைக்கும் வெயிட் இல்லை, நம்மளும் வெயிட் இல்லை. அப்படிங்கும் போது வந்து நல்லாவே நம்மளை தள்ளும். அதுங்காட்டியும் நல்லாவே சேஃப் ஆகும். ஆனா ரோடு ஃப்ரீயா இருக்கிறத பார்த்தா நமக்கு ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணவே இல்லை. கரெக்டா நமக்கு ஆப்போசிட்ல அடிக்கிறங்காட்டி வந்து நமக்கு அந்த அளவுக்கு பைக் வந்து பாப் ஆக மாட்டேங்குதுங்க. 28 அதுக்கு மேலேயே போக மாட்டேங்குது. மேக்சிமம் 40 அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேங்க. எனக்கு என்னமோ சவுண்டே டிஃபரெண்டா கேட்கிற மாதிரி இருக்குங்க பைக்ல, சத்தியமா. சவுண்டே ஒரு மாதிரி டிஃபரெண்டா கேட்கிற மாதிரி இருக்குங்க. எங்களுக்கு சின்னதா ஒரு கேப் கிடைச்சா போதுங்க, நம்ம பாட்டுக்கு பூண்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ அங்க டெலிவரி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கிருந்து கிளம்பிடுவோங்க. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கினாதான் வந்துட்டு அதுக்குள்ள டக்குன்னு வீட்டுக்கு வந்தாதான் வந்து நம்ம போய் தூங்கிட்டு நைட்டு மறுபடியும் ஒர்க்குக்கு போகணுங்க. ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா லீவ் போட்டுருவேன். ஆல்ரெடி நம்ம லீவு கொஞ்சம் ஒரு லீவு தான் போட்டிருக்கீங்க இந்த மாசம். அங்காடி பிரச்சனை இல்லை, ஒரு லீவ் போட்டுக்கலாம்னா பைக்கோட ஸ்பீடு லெவல் கம்மியாகிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. கை ஒரு பக்கம் கேட்க மாட்டேது, நம்மளோட மனசு ஒரு பக்கம் வந்து ரோடு ஃப்ரீயா இருக்கிறத பார்த்தாவே வந்து ஒரு மாதிரி உடம்புல புல்லரிக்குதுங்க. இப்ப மெயின் ரோட்ல நான் ஸ்பீடா ஓட்டுறது இல்லைங்க. மேக்சிமம் 60 70 அப்படி ரொம்ப அதிகமா போனா 80 கூட போவேன். ஆனா வந்து இப்போ மெயின் ரோட்ல பண்றது இல்ல, இந்த மாதிரி ஹைவே ரோட்ல மட்டும் நான் ஸ்பீடிங் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா ஃபர்ஸ்டா நம்ம மெயின் ரோட்ல ஸ்பீடிங் கம்மி பண்ணிடுவோங்க. ஏன்னா மெயின் ரோட்ல தான் வந்து நிறைய கட்ஸ் எல்லாம் வருமா,
அங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பீடிங் அங்க கம்மி பண்ணிட்டு சரி ஹைவேல நமக்கு ஒரே ரோடு தானே, ஆப்போசிட்லயும் நமக்கு வெஹிக்கிள் வராது, ஒரே சைட்ல தான் நம்ம போறோம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்ம ஸ்பீடிங் பண்ணும்போது ஓரளவு ரொம்ப ரொம்ப சேஃபா தான் இருக்கும். இந்த இடத்துலலாம் நம்ம ஸ்பீடிங் பண்ணும்போது நான் ஓட்டுறது நானே வீடியோ எடிட் பண்ணிட்டு இந்த போன்ல பாப்பேங்க அந்த வீடியோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. இப்படி எல்லாம் ஓட்டுறையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் இருந்தாலும் பயமா இருக்கும், என்னோட இவ்வளவு ஃபர்ஸ்ட் ஓட்டுற இப்படி எல்லாம் கட் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ரியலா இப்போ பைக்ல உட்காந்து ஓட்டும் போது தெரிய மாட்டேங்குதுங்க, வீடியோல பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி தெரியும். 80ல போறதே வந்து ரொம்ப பின்னாடி உட்காந்து நான் கதறுவேன், நான் மெதுவா போங்க மெதுவா, அது ரொம்ப பயமா இருக்குங்க பின்னாடி உட்காந்துட்டு போகும்போது. இப்பதான் தெரியுது முன்னாடி நம்ம டிரைவ் பண்ணும்போது எவ்வளவு வேகமா போனாலும் நமக்கு அந்த அளவுக்கு பயமே இருக்கிறது இல்லைங்க, ஆனா பின்னாடி உட்காந்தா பயமா இருக்கும். கேம் விளையாடுவோம்ல, கார் கேம், அதெல்லாம் இப்படி இந்த சைட்ல வரசுற மாதிரி போனோம்னா 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அந்த மாதிரி வருங்களா, அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. அப்பப்போ கேம் விளையாண்டு இருக்குங்க. கேம் ஐயோ நான் போன்ல கேம் விளையாடலீங்க, நான் சும்மா ரோட்ல சின்னதா இந்த கட் அடிக்கிறத பத்தி சொன்னேங்க. இன்னைக்கான ரைடுல வந்து ஃபர்ஸ்ட் டோல் கேட்டுங்க. நம்ம அப்படி இப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிடுவோம்னு நினைக்கிறேன். டக்குன்னு பூந்துடலாமாங்க, பூந்தரலாம் தான் நினைச்சேன். காருக்காரங்களை நம்ப கூடாது எப்பவுமே, ராலிக்காரங்களை கூட நம்பிடலாங்க, இந்த காருக்காரங்களை நம்பவே கூடாது, டக்குன்னு லெஃப்ட் ஏறிடுவாங்க. நம்ம எஸ்டிஎஃப் நம்ம ஃபாலோவர்ஸை வந்து மீட் பண்ண போறோம் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம என்னதான் கம்மியான ஃபாலோவர்ஸா இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பெரிய ஃபாலோவர்ஸ் தாங்க. 2400 அப்படிங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் தான். ஆனா அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனா கம்மியான ஃபாலோவர்ஸ்லயுமே இவ்வளவு நல்ல நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. வெளியே இருந்து ஒரு அன்பு கிடைக்குது அப்படிங்கும்போது இந்த அன்பு ரொம்ப ரொம்ப அடிட்டுங்க. ஏன்னா நிறைய அன்பை வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், அது ரொம்ப கேவலமாலாம் மதிச்சிருக்காங்க. முன்னாடி இந்த வெளியிருந்து ஒரு அன்பு கிடைக்கும் போது எனக்குள்ள ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க. ஹைவேல ரோடு கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. மெயின் ரோட்ல கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், இந்த ஹைவேல கிராஸ் பண்றதுதான் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிக்னல் இருந்தா தெரியாது, சிக்னலும் இல்லையா அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி அண்ணா போறாங்க, போகணும் டக்குன்னு போகணும், இந்த காருக்காரங்க இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. சரி நானும் மாத்தி மாத்தி போயிட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டேன். இந்த மாதிரி ரோட்டுக்குள்ள வரும்போது கூகுள் மேப் மெயினா பார்த்தே தாங்க ஆகணும். ஏன்னா வந்து ஹைவே பொறுத்த அளவுக்கு அப்பப்போ சின்ன சின்ன ரொம்ப தூரத்துக்கு ஒருக்காதான் வந்து அந்த லெஃப்ட் ரைட்டுன்ட்டு வரும். இங்க அப்படி இல்லைங்க, எவ்வளவோ ரைட் வரும், எவ்வளவோ லெஃப்ட் வரும். அதங்காட்டி வந்து நம்ம பார்த்து பார்த்து ஓட்டணுங்க. இங்கெல்லாம் ஸ்பீட் லிமிட் கம்மியாக தான் வச்சுப்பேன் நான். காலையிலேயே வந்து நம்ம ஹேர் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை செக் பண்ணிக்கோங்க, பிரேக் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ முடிக்க ஆங்கிள் எப்படி இருந்துச்சு, வாய்ஸ் எப்படி கேட்குது எதுவுமே நமக்கு தெரியாது, கேமரா ஓடிட்டு இருக்குன்னு கூட நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா கோப்ரோவா இருந்துச்சுன்னா இப்படி எட்டி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். போனுங்கிறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடு அப்படி எப்படின்னா வந்து நம்ம வயிற்ற பார்த்து தானே இருக்குது ஆன் பண்றதெல்லாம். ஃபீலிங்ஸ் போல ரொம்ப வேகமா ஓட்டணும்னு எனக்கே தெரியுதுங்க. அதுக்குள்ள பெட்ரோல் கம்மி ஆயிட்டியால ஒரு பாயிண்ட் கஷ்டப்பட்டு போட்டு வச்சுருந்தாரு. ஒர்க்குக்கு போகாம எங்கேயும் போகாம உன்னோட பெட்ரோல் மிச்சம் பண்ணா நீ வந்து டக்கு டக்குன்னு பாயிண்ட் கம்மி பண்ற. இரு அடுத்த டைம்ல இருந்து 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கிடைச்சாதான் உனக்கு வந்து ரோசம் வரும். அவரே ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு 90 கிலோமீட்டர் தள்ளி அங்க வந்து சொன்னதுக்காக வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரே சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம். ஏன்னா நம்ம அப்பப்போ நம்ம அங்கேயும் நிறைய பக்கம் விளையாட போறோம் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் சரி பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு இல்லைங்க, இருக்காங்க. ஆனா வந்து யாருமே டச் இல்லை. மூலியமா அப்புறம் யூடியூப் மூலியமா அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க தாங்க. அவங்க கமெண்ட் பண்றது, அவங்க பேசுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அது மாதிரி ஒரு மாதிரி எமோஷனல் நமக்கு. இப்போ கூட இருந்து தட்டி கொடுக்க யாருமே இல்லையா அப்படிங்கும்போது வந்து ஒரு மாதிரி வெளியிருந்து அந்த ஒரு அன்பு கிடைக்கும் போது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி எனக்கே கண்ணே கலங்குதுங்க. இருக்கும் போதே வந்து எனக்கு கண்ணு கலங்குதுங்க. தெரிஞ்சிச்சுங்க, வழி மாறிட்டோம். நான் அப்போ நினைச்சேன் அதுல போகணும்னு சொல்லிட்டு அதுக்கான டைரக்ஷனை வந்து காட்டணும்ல, அது காட்டவே இல்லைங்க. இப்பதாங்க ட்ராக்கிங்கே ஆகுது.
நான் இண்டிகேட்டர் எரியுதுங்கண்ணா. இண்டிகேட்டர் போயிட்டு வீட்டுக்கு பக்கத்துல வந்து டீ கடை இருந்துச்சுன்னா அங்க டீ குடிச்சுக்கலாங்க. ஏன்னா காலையில இருந்து நானும் ஒன்னும் சாப்பிடலைங்க. இன்னைக்குதான் வந்து நான் எந்த ஒரு சாங்குமே பாடாம வந்திருக்கு இவ்வளவு தூரம். இப்போ ஏதோ ஒரு சாங்ஸ் பாடலாமா? ஹவை பிரதர் சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது ஏன் புள்ள வேண்டி உன்னை பார்த்தேன், உன்னை பார்த்து நான் இங்க என்ன இழந்தேன், உன்னை பார்க்க வந்தேன், உங்ககிட்ட பேச வந்தேன், தவறா பழகவில்லை, பைய விலகி போறேன், 10 நாள்ல தூங்கவில்லை, சரியா சாப்பிடல, உன்னை ஏன் நினைத்து கொண்டு உருகுகின்றேன். அது ஏன் புள்ள வேண்டி உன்னை பார்த்தேன், உன்னை பார்த்து நான் இங்க என்ன இழந்தேன். இந்த சாங்லயே வந்து இந்த ஒரு லைன் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அந்த லைன் வந்து எனக்கு அந்த சாங் போட்டது ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன் வந்துருங்க. ஆனா அந்த லைன் இப்போ கொலாப்ஸ் அடிக்குது. எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும்னு எனக்கே தெரியல. மட்டும் காதல் வச்சு இன்னோடு சேரும்போது நான் கும்பிடாத சாமி இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, சாயங்காலம் நல்ல நேரம் அது அப்படின்ட்டு வரும். கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே நானும் பேசுறேங்க. இந்த சாங் பாடிட்டு வந்த அந்த சாங் மட்டும் ஏகப்பட்ட டைம் கேட்டுங்க. ஆனா அந்த லைன்ஸ் வந்து கரெக்டா வர மாட்டேங்குது. அந்த அவங்க பாடுறதோட சேர்த்து பாடும்போது எனக்கு வருது. தனியா பாடும்போது வரும், ஆனா லைன்ஸ் கொஞ்சம் மறந்துதான் மாத்தி மாத்தி போட்டுருவேன். மாப்பிள்ள பெட்ரோல் போகும்போது ட்ரை ஆகிடாதரா வீட்டுக்கு போகும்போது, ஏன்னா அங்க எடுக்கிறதே 200 தான் இருக்கு. ஓகேவா? டீ இதெல்லாம் குடிச்சோம்னா வந்து எப்படி 100 பக்கம் செலவு பண்ணிடுவேன். இல்லாட்டி ஒரு முடிக்கு கொஞ்சம் தாக்கு குடிச்சுக்கிட்டு அங்க போயிட்டு கூட எப்படியோ அடிச்சிடற வீட்டுக்கு போயிட்டு. அதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா அடிச்சுதான் ஆகணும். வீட்டுக்கு போயிட்டா பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் எல்லாம் இருக்குங்களே, அவளுக்கு இப்படி ஜாலியா ஓட்டலாங்க. சூப்பரா இருக்கும். உண்மையிலுமேங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ல ஓட்டும்போது. நீ பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்படி ரைஸ் ஆகுறடா. ஆமாங்க, நம்ம விட்ட ஒவ்வொரு டைம் கீரிங் வந்து இதாகுதுங்க. நம்ம கீர் வந்து நல்லா போடலையோ இல்ல லைட்டா மட்டும் போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகுதுங்க. எஸ்டிஎஃப்ஏ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகிட்டேங்க. ஸோ அவருக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ண முடியுமான்னு தெரில. வந்ததுக்கப்புறம் நான் லாக் பண்ணுறேங்க. எஸ்டிஎஃப்ஏ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் டெலிவரியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கெலாம் நிற்கிது. அந்த பைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு அதிகமாக நம்மளால் லாக் பண்ண முடியல. அங்கே ஷோரூமில் எடுத்துகிட்டு ஷோரூம்லேயே நம்ம ஃபோனில் சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்துருந்தாங்க. பட் அதை வந்து நான் ஆட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முருகர் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆச்சுங்க. நைட் ஒர்க் போகணுமா, மணி இப்போவே வந்து 2 o'clock பக்கம் ஆயிடுச்சு. அதுங்காட்டி நம்ம போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock போகணுமான்னு தெரில. அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்கன்னா 6 o'clock போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தூக்கமே இல்லைங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வீட்டில் போய் நிறைய விஷயம் பேசணும். அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பண்ணிக்கலாம். எஸ்டிஎஃப்ஏ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் மூலிமா வந்து நமக்கு ஃப்ரெண்டாகி அப்புறம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பரெல்லாம் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பேசிட்டு தான் இருந்தோம். நாங்கள் எப்போவுமே ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக, அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா நமக்கு கூப்பிடுவாங்க, நம்ம எதோன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்போம். அப்படி பேசும்போது 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பைக்கெல்லாம் புக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து அவரோட ஆசையை வந்து நிறைவேறுச்சு. உண்மையாலுமே வந்து அவர் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாருங்க. உண்மையிலுமே அதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நானே வந்து சார்ஜர் போட்டு விட்டேன்னா அவங்க வீட்டில் சார்ஜர் போட்டு விட்டேன். பவர் பேங்க்கில் சார்ஜர் போட்டு விட்டு வந்துட்டு வண்டி எடுத்து வந்தார். செம்ம துள்ளி குதிக்கிறாருங்க. ஆர்டிஓ பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் டெலிவரி எடுத்தோமா, துள்ளி குதிக்கிறாருங்க. உண்மையிலுமே எனக்கு ஒரு சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா நம்மளும் இதே மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தோம். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட்டே போயிட்டேன்னா அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி போய் நின்றுட்டேன். அப்புறம் இவர் கூப்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி வெளியே அந்த பக்கம் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ பண்ண போயிட்டார். ஆர்டிஓ பண்ண போயிட்டு அப்புறம்
அவர் வந்துட்டு இருந்தார் போல். நம்ம வந்து அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல், இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போய் இலைய எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலாம் வச்சாங்க. உண்மையிலுமே ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலியை கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா எனக்கு இது ஒரு புதுசுங்க. ஏன்னா யாரும் அவங்கெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஃப்ரெண்டாகி அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அவங்க கூடலாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு ஃபீலே சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைடில் அப்படியே போடுறேன். உண்மையிலுமே அந்த கிளிப்பு நான் சும்மா ஒரு 5 செகண்ட் தான் எடுத்தேன். அதுக்குள்ளே அம்மா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே டெலிவரி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஜாலியாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்திருப்போம். அந்த இடத்துல தான் நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 5 ஆச்சு. 8 மணிக்கு நைட் ஷூட் போகணுங்க. காலையில் வந்து தூங்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. போய் தான் ஆகணும். ஏன்னா 2 நாள் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இன்றைக்கி போயிட்டு கூட நம்ம நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். மேலே தூக்கமே வரலைங்க. இன்றைக்கி போயிட்டு ஆஃப் டேயில் வந்துடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மித்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லாகில் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி வச்சுங்க.